ஒரு முக்கிய குறிப்பு, ஒரு வருடத்துக்கு மேலே வளர்க்குறது தான் இந்த தீவன மேலாண்மை. இப்போ 3 மாதத்துக்கு ஃபேட்டனிங் ப்ராசஸ்க்கு வந்து வேறு முறை. அதுக்கு சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முருகன் ஆட்டுப்பண்ணை, சிவகிரி தாலுகா, தென்காசி மாவட்டம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்க்குற இந்த ஆடுகள் முருகனுடைய தீவன முறையில் வளர்க்கப்பட்ட அருமையான எட்டயபுர பொட்டு ஆடு. அவருடைய மலிவான தீவன முறையில் மட்டும் அவருக்கு ஒரு நாளைக்கு 4000லேருந்து 5000 லாபம். இவர் தான் முருகன். அவர் ஒரு தனித்துவமான ஒரு தீவனத்தை ரெடி பண்ணுறாரு. அது அடர் தீவனமும் கலந்துருக்கு. இந்த அடர் தீவனம் என்னன்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு குட்டி இவருக்கு சராசரியாக 40 கிலோ உயிரடை இருக்கக்கூடிய 200 குட்டி வச்சுருக்காரு. அப்போது ஒரு 40 கிலோ இருக்கக்கூடிய ஒரு உயிரடைக்கு இருக்கக்கூடிய 40 கிலோ 4% கொடுப்பாங்க அடர் தீவனம். 4%னா ஒரு 40 கிலோ இருக்கக்கூடிய குட்டிக்கு 1 கிலோ 600 கிராம் இருக்குது. அப்போது குட்டிகளுக்கு எப்படி அடர் தீவனம் ரெடி பண்ணுவாங்கன்னா, 50% மாவுச்சத்து கார்போஹைட்ரேட்ஸ், 25% உங்களுக்கு வந்து புரோட்டீன் புரதச்சத்து, 25% ஃபைபர் நார்ச்சத்து. இந்த 50% மாவுச்சத்துங்கிறது வந்து உங்களுக்கு மக்காச்சோளம் இல்லை அரிசி எல்லோரும் கொடுக்க பயப்படுவாங்க. இதில் வந்து தைரியமாக கொடுக்கலாம். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு 200 குட்டி வச்சுருக்கவங்களாலும் சரி, 50 குட்டி வச்சவங்களாலும் சரி, அதுக்கு தகுந்த லாபம் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு மக்காச்சோளம், நீங்கள் மக்காச்சோளம்னா 200 குட்டிக்கு 160 கிலோ வருது. 160 கிலோனா பாருங்கள், 5000 ரூபாய்க்கு மேலே ஆகுது. இதில் தான் இவர் வந்து இவரோட தனித்துவத்தை பயன்படுத்துகிறாரு. என்னென்னு சொன்னால், இவர் 40 கிலோ மட்டும் மக்காச்சோளம் போட்டு மீத்தி 120 கிலோவை சோறாக பொங்கி போட்டுருவார். அதிகமாகவே பொங்கி போட்டுருவார். அதாவது எப்படின்னா, ஒரு 50 கிலோ அரிசியை பொங்குவார். அதில் 5 மடங்கு தண்ணியை ஊற்றி அப்படியே வடிக்காமல் அப்படியே அதை வந்து ஒரு புட்டு பருவத்துக்கு அதை சோறாக்கிடுவார். அது நீங்கள் வந்து ஒரு 50 கிலோங்கும்போது 5 மடங்காக மாறும். அது நீங்கள் அரிசியை எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம 50 கிலோ போட்டோம்னா 5 மடங்கு தண்ணி ஊற்றி வைக்கும்போது அது ஒரு 300 கிலோ 250 கிலோ 300 கிலோ அது வெயிட்டுக்கு வந்துடும் அந்த சோறு. அதில் இவர் 20 கிலோ, அதாவது உங்களுக்கு இப்போ மாவுச்சத்து ரெடி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 300 கிலோ மாவுச்சத்து ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம அரிசியை போகும்போது பார்த்து வைக்கணும். ஃபஸ்ட்டு பெரிய குட்டியாக இருந்தாலும் சின்ன குட்டியாக இருந்தாலும் ஒரு 100 கிராம் 10 குட்டி இருக்குன்னா 1 கிலோ பொங்கணும். அரிசி தான் கணக்கு. 1 கிலோவுக்கு 5 மடங்கு தண்ணியை வச்சு அப்படியே வடிக்காமல் அப்படியே அந்த சோறில் வெறும் சோறு மட்டும் வைக்கக்கூடாது. நான் சொன்ன மாதிரி முதல்ல என்னென்னா, மாவுச்சத்து 50%. இந்த சோறை பொங்கின ஒரு குட்டிக்கு 100 கிராம் கணக்குக்கு வைக்கணும். 100 கிராமுக்கு 10 குட்டினா 1 கிலோ, 100 குட்டினா 10 கிலோ. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டலாம். மேக்ஸிமம் ஒரு ஆட்டுக்கு வந்து 300 கிராம் அரிசி வரைக்கும் பொங்கலாம். ஃபஸ்ட் நம்ம சோறை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். வெறும் சோறு மட்டும் வைக்கக்கூடாது. சோறு வந்து மாவுச்சத்து. அந்த மாவுச்சத்தை நம்ம பொங்கி சோறாக்கும் போது அது கூட நம்ம புரோட்டீன், அதாவது புரதச்சத்து, பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, அது வந்து 25% அந்த உயிர் எடைக்கு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம 800 கிராம் கொடுத்துட்டோம். 40 கிலோ இருக்கக்கூடிய குட்டிக்கு இன்னொரு 800 கிராம் இருக்குது. அதில் 400 கிராம் வந்து புரதச்சத்து, புரோட்டீனு. இதில் 400 கிராம் வந்து முத நாளே வைக்கலாம். அந்த உயிரடைக்கு தகுந்த மாதிரி. இப்போ 20 கிலோ இருந்துச்சுன்னா, ஒரு உயிரடைக்கு 20 கிலோ இருந்துச்சுன்னா 200 கிராம் புரதச்சத்து இருந்தால் போதும் ஒரு நாளைக்கு. அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த புரதச்சத்தில் வந்து பருத்தி கொட்டை, கடலை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு இதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 25% வந்து இங்கே பொட்டு வகைன்னு சொல்லுவாங்க. கோதுமை தவிடு, உளுந்தந்தவிடு, துவரந்தவிடு, இதை நீங்கள் வச்சுக்கலாம். மேலும் ஒரு முக்கிய குறிப்பு, இப்போ நான் ரொம்ப நாளாக ஆடு வளர்க்குறேன், நான் எதிர்பார்த்த லாபம் என்னை பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, நான் வளர்த்த என்னோடய அனுபவத்தை இல்லை என்னுடைய நண்பர்களோட அனுபவத்தையும் நான் இதில் பகிர்றேன். இந்த கணக்கு வழக்கில் பார்த்து நீங்கள் வந்து ஆடு வளர்க்கும் போது உங்களுக்கு லாபத்தை அதிகப்படுத்தலாம். இந்த தீவன மேலாண்மை முறை. அப்புறம் நான் கணக்கு வழக்க ஒரு சார்ட்டை நான் அட்டாச் பண்ணுறேன், அதை பாருங்கள். இதில் நிறைய கருத்து வேறுபாடு இருக்கலாம். இது மூலமாக நீங்கள் பண்ணும்போது ஒவ்வொரு ரூபா செலவழிக்கும் போது அதை நீங்கள் கணக்கு வச்சு பண்ணும்போது நீங்கள் வந்து எதில் நஷ்டம் ஆகுது, எதில் லாபம் வருதுங்கிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இப்போது இந்த சார்ட் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது டீட்டெயில்ஸ் என்னென்னா, நம்ம குட்டி எங்கே வாங்கணும், யார்கிட்ட வாங்கணும், எப்படி வாங்கணும், அதுக்கு தீவன மேலாண்மை எப்படி நம்ம அதில் மிச்சம் பண்ணுறது, அப்புறம் யார்கிட்ட எப்படி விற்கிறது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். இதை நான் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த இசான் பசுமை ஃபார்ம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.